Hi hello friends, welcome back to Beauty Mix Fashion. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Dmartோட அந்த ஈஸி மாப் பத்தின டெமோ அண்ட் ரிவ்யூ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதுதான் அந்த ப்ராடக்ட், ஃபுல் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1295. இது வந்து அந்த ஸ்டீல் ட்ரம் இருக்குது. நமக்கு பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ள வருது அந்த பிளாஸ்டிக் ட்ரம் வரதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 699 rupees தான். இது ஸ்டீல் ட்ரம் வரதால 1295 வரும். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அப்புறமா இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ட்ரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரீஃபில் பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மாப்க்கு ரீஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம மாப்பு. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ஹேண்டில் அது. ஸோ இந்த மாதிரி ரீஃபில் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக ஒன்று. இது நமக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரம் நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த ட்ரம்மில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் வரும். பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு. டிசைன் வந்து டால்ஃபின் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கெட்டுக்கு வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க, பிடிச்சி நம்ம தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஹேண்டில் இருக்குது. இது வந்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரூ பண்ணோம்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாப்போட இந்த ஹேண்டில் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு. ஸோ இதை வந்து நான் அந்த பிங்க் கலர் அந்த மாப் ஸ்பின் பண்ணுற இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்லையே, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம இதில் போட்டுடணும். இந்த இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் போட்டுட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணோம்னா அது டைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் மாப்பை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் இந்த மாப்பை வந்து நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே வச்சுட்டு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அழுத்தினோன்னா காலில் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறமா வந்து அது லாக் ஆகிடுது. நமக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் லாக்குன்னு அர்த்தம். நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் நமக்கு லென்த்தும் கிடைக்கும். நமக்கு அப்போ தான் ஸ்பின் ஆகுது. அந்த ட்ரம்மில் வச்சு நமக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து அன்லாக் பண்ணால் தான் நமக்கு ஸ்பின் ஆகும், இல்லை ஸ்பின் ஆகாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டில் வந்து ஒரு 1/2 பக்கெட் தண்ணி நம்ம எடுத்தோம்னா போதும். பக்கெட்டோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான். இந்த மாப்பில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து கை வச்சு எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டாம், கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற மாப்ஸ் மாதிரி கையில் பிழியணுன்ற அவசியம் இல்லை, அது வந்து நம்ம ட்ரம்லேயே பண்ணிடலாம். இந்த மாப்பும் வந்து நமக்கு அழுக்காயிடுச்சுன்னா நம்ம வேறு மாப்பும் மாற்றிக்கலாம், ஆங்கிளும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி சாய்ச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாயும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிளும் மாறும். கீழே மாப் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக, அதை டில்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கிறதால இந்த மாப்பில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி நமக்கு தொடச்சி கொடுத்துரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கை வச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா ஃபோர்ஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி அமுத்தினோம் அப்படின்னா அது நல்லா சுத்தம் நமக்கு. இது வந்து நம்ம நல்ல தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அலசுறதுக்கு வந்து இந்த தண்ணியில் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த ட்ரம்மில் வச்சுட்டு இந்த ட்ரம்மில் வச்சு நம்ம வந்து இதை புழியறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிரும். அப்போ வந்து நமக்கு மாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்பின் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அப்படியே மாப் பண்ணலாம். ஓகே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாப் ஒயிட் கலர் இது கொடுக்குறாங்க, நல்லா லைஃபும் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், பட் நமக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரிவ்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.